எல்லோருக்கும் வணக்கம். இது அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் AMTN யூடியூப் சேனல் வழியாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 4, அதாவது குரூப் 4க்கான கிளாஸஸ். இது மிஷன் ஐ எம் பாசிபிள் அப்படின்ற ஒரு சேனல் வழியாக உங்களை நான் பாலசுப்ரமணியம் ஜியோகிராஃபி எடுத்துட்டு இருக்கிறேன். இது நம்மளுடைய செகண்ட் வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். அப்போ இந்தியா அப்படின்னா என்ன, எங்கே இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்தியாவின் இயற்பியல் அம்சங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது, அதை எப்படி படிக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இன்ட்ரோடக்ஷனை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் கிளாஸில் நம்ம ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னா இந்தியாவில் மலைகள் எங்கே இருக்குது, அதுவும் இமயமலைகள் எங்கே இருக்குது, பாலைவனம் எங்கே இருக்குது, அப்புறம் கங்கை சமவெளி எங்கே இருக்குது, பீடபூமி எப்படி இருக்குது, பீடபூமி எப்படி பிரிச்சிருக்கும், கோஸ்டல் பிளைன்ஸ் எப்படி இருக்குது, தீவுகள் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, எப்படி இருக்குது, இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம 2 கிளாஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இந்த மேஜர் பிசியோகிராபிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்தியாவை எப்படி இயற்கையாவே பிரிக்க முடியும், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுலயே டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சார். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நார்த்ல பாத்தீங்க, வடக்குல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இமயமலை இருக்கு. அதை பத்தி டீட்டெயில்டா படிப்போம். ஸோ இதுல என்ன சார் நிறைய மக்கடிக்கிறது? ஆமா சார், மக்கடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா மேப் தான் சார் பார்க்கணும். ஸோ இந்த டாபிக் முழுக்கமே மேப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் சார். அடுத்தது என்ன சார், சமவெளிகள். அப்போ கங்கை இருக்குது, கங்கையில் இருக்கக்கூடிய சமவெளிகள், அதாவது த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், அதை பத்தி படிக்க போறோம். ஸோ இந்தியாவில் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சமவெளிகள்லாம் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா பெனின்சுலார் பிளாட்டோ. சரிங்களா, தீபகற்ப பூமிகள். சரிங்களா, அடுத்தது என்ன பாலைவனம், அடுத்தது என்ன கோஸ்டல் பிளைன்ஸ். சரிங்களா, அடுத்தது என்ன தீவுகள் ஐலாண்ட்ஸ். ஸோ இதுதான் இந்தியாவை மேஜரா. ஸோ இதுலயே ஒரு கொஸ்டின் சார், டைரக்டா இதையே அவங்க ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க சார். சரிங்களா, என்ன கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. இந்தியாவை எப்படி சார் பிரிக்க முடியும்? நம்ம இப்பதான் பார்த்தோம் எப்படி பிரிக்க முடியும். இமாலயாஸ், ஆமா சார், நார்த்ல இமாலயா இருக்கு. ஆமா, இமாலயா இருக்குது. அப்புறம் என்ன, சிந்து கங்கை சமவெளிகள், இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன். ஆமா சார் இருக்கு. பெனின்சுலார் ரீஜன், தீபகற்ப, ஆமா சார், தீபகற்ப பகுதிகள் இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், வெஸ்டர்ன் காட்ஸ். இது இருக்கா? கண்டிப்பா இருக்கு சார் இது. ஆனா இது எதுல இருக்கு அப்படின்னா இந்த பெனின்சுலார் ரீஜன்ல இருக்குது. ஒண்ணு நம்ம பெனின்சுலார்ல போட்டுக்கலாம், இல்ல மவுண்டன்ஸ்ல போட்டுக்கலாம். இது தனியா நம்ம பிரிக்கல, நம்ம ஒரு 6ஆ தான் பிரிச்சிருக்கோம். அதுல இது தனியா வரல. அப்போ என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 1, 2, 3 தான் ஆன்சரா வரணும். 4 கிடையாது. 4 நம்ம எதுக்குள்ளேயோ சேர்த்திருக்கோம். எதுக்குள்ள சேர்த்திருக்கோம் அப்படின்னா பெனின்சுலார் ரீஜன், தீபகற்ப பகுதிக்குள்ளதான் சேர்த்திருக்கோம். அப்ப இது வரக்கூடாது. இதுவும் இருக்கு, ஆனா இது இதுக்குள்ளதான் இருக்கு. மேஜரான டிவிஷன்ஸ் என்ன அப்படின்னா அதுதான் நமக்கு ஆன்சர். பிராட்லி அப்படின்றமே கொடுத்துருக்காங்க, அதனால அது வராது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். பட் இதுல நமக்கு கன்ஃபியூஷன் வரும். நிறைய பேருக்கு என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தெரியும். ஸோ அப்ப மேற்கு தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா 4 எல்லாருமே பார்ப்பீங்க. ஆனா 4 ஆன்சரா வராது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்றோம், மேப்ஸ் ஒரு தடவை பார்க்கறோம். ஸோ நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த டாபிக்ல மேப்பை தான் முக்கியமா படிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, ஸோ இந்த மலைகள்லாம் இருக்குது, இதை வடக்குலேருந்து தெற்குக்கு நீங்க அடுக்கி வைங்க. இல்லை ஏதோ ஒன்று ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட், எப்படி வேணாலும் அவங்க கேட்கலாம். அப்போ நமக்கு இதெல்லாம் ஈஸ்ட் எது வெஸ்ட் எது எப்படி அடுக்கணும் எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சார் கேட்டிருக்காங்க, இப்போ இமயமலை இருக்கு. இமயமலை ஒரு ரேஞ்சஸ் ஆஃப் மவுண்டன். அப்போ பேரலாம் நிறைய மலைகள் இருக்கு. அதை நீங்க நார்த்லேருந்து சவுத்தில் அடுக்குங்க அப்படின்றத கேட்குறாங்க. அதுக்கு நம்ம படிக்கணும். ஸோ என்ன சார், ஃபர்ஸ்ட் காராகோரம், அடுத்தது லடாக்கு, அடுத்தது தஸ்காரு, பீர்பாஞ்சல் அப்படின்ட்டு நீங்க ஒன்னொன்னா எப்படி இருக்குன்றத நீங்க வரிசையா படிச்சு வச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க படிக்கிறது எப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஆராவளி அப்படின்ற ஒரு மலை இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா விந்தியன், இங்க பாத்தீங்கன்னா சத்புரா. அப்ப விந்தியனுக்கும் சத்புராவுக்கும் இடையே என்ன நதி ஓடுது, அதை நம்ம பின்னாடி படிப்போம். தெரிஞ்சா இப்ப கமெண்ட் பண்ணுங்க. ரிவர்ஸ் படிக்கும்போது படிப்போம். சரிங்களா, சத்புராவுக்கு கீழே ஏதாவது நதி ஓடுதா, அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சஹ்யாத்ரி ரேஞ்ச் எங்க இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகள் எங்க இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எங்க இருக்கு, எதை மேலேருந்து கீழே இல்லை கீழேருந்து மேல வரிசையா நமக்கு ஆர்டர் பண்ண தெரியணும். இது மட்டும் இல்லாம நிறைய இருக்குது ஆர்டரிங். நம்ம இப்போதைக்கு இதையே தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா, இருக்கிறதுலயே பழமையான ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் பல கேள்விகள் இதுல நம்ம கேட்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் வர அதையெல்லாம் பார்ப்போம்.
ஸோ எதுக்கு சார் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் மவுண்டன்ஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். இப்பதான் பார்த்தோம் காராகோரம், லடாக் அப்புறம் ஜஸ்கருக்கு அப்புறம் பீர்பாஞ்சல், அந்த கொஸ்டின் தான் சார் இது. ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ண, அப்போ நீங்க என்ன பண்ணணும், மேப்பை பார்க்கணும், மேப்ல என்னென்ன எங்கெங்க இருக்குன்றதை பார்க்கணும், எதை எப்படி வரிசையா பண்ண முடியும், நார்த்ல இருந்து சவுத், ஈஸ்ட்ல இருந்து, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சாதான் சார் இங்க நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இது மட்டும் இல்லை சார், இந்த இமயமலையிலேயே எதெல்லாம் பீக்ஸ், எதெல்லாம் உயரங்கள் அதிகமா இருக்குது, அதுல இந்தியால எதெல்லாம் இருக்கு, அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்ப நீங்க திருப்பி மேப் தான் படிக்கணும். மேப்ல நீங்க நமக்கு என்னெல்லாம் சார் தெரியும், நமக்கு எவரெஸ்ட் எங்க இருக்கு, கண்டிப்பா தெரியும் சார். நமக்கு K2 எங்க சார் இருக்கு, அதுவும் கண்டிப்பா தெரியும் சார். சரிங்களா. நங்கா பர்பத் எங்க சார் இருக்கு, அது ஆக்சுவலா இந்தியா, பட் ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல நங்கா பர்பத்னு ஒண்ணு இருக்கு, K2ன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுங்களா, K2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி பல விதமான மலைகள் ஹைட், நிறைய ஹைட்ல இருக்கிறது, ஒண்ணு எங்கெங்க இருக்கு அப்படின்றது தெரியணும். என்ன கேட்பாங்க, கஞ்சன்ஜங்கா எங்க சார் இருக்கு, கஞ்சன்ஜங்கா இங்க தான் சார் இருக்கு. அப்ப அது சிக்கிம் அண்ட் நேபாளுடைய எல்லையில இருக்கு. சரிங்களா. இந்த மாதிரி நந்தா தேவி எங்க சார் இருக்கு, நந்தா தேவி இங்க இருக்கு. காமெட் எங்க சார் இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி நாம்சா பருவான்னு ஒண்ணு இருக்கு சார், அது எங்க சார் இருக்கு, நாம்சா பருவா, அது இங்க இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி மலைகள்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அது எங்க இருக்கு, அது எவ்வளோ ஹைட்ல இருக்கு, அது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கேள்விகளா, ஒன்று மேட்ச் த ஃபாலோவிங்ல வரலாம், ஹைட் பேஸ் பண்ணி அடுக்குங்கன்னு வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அதை நீங்க மேப்பை பார்த்து எந்த மாநிலத்துல இருக்கு, எங்க இருக்கு அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பீக்ஸை மட்டும் படிச்சா போதுமானது. அப்போ இந்த இமயமலையில பாத்தீங்கன்னா 14 இமயமலைகள் ஹைட்ல பேஸ்ல அடுக்குனீங்க அப்படின்னா அதுல 9 பாத்தீங்கன்னா இமயமலையில் தான் இருக்கு. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மலைகள் ஹையஸ்ட் பீக்ஸ் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதுல 14ல 9 இமயமலையில் தான் இருக்கு. ஸோ இந்த இமயமலையை பத்தி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ நம்ம முதல்லயே பார்த்ததுதான் சார், எது எங்கெங்க இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்கு, K2 இந்தியாவில தான் இருக்கு, ஆனா இப்ப பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு. கஞ்சன்ஜங்கா நம்ம பார்த்தோம். சரிங்களா. அடுத்தது என்ன சார், நங்கா பர்பத்தையும் நம்ம பார்த்தோம், அன்னபூர்ணி நேபாள், நந்தா தேவியை நம்ம பார்த்தோம், காமெட், நாம்சா பர்வா, இது எல்லாம் எங்க இருக்கு, அதோடைய ஹைட் என்ன, கண்டிப்பா படிச்சு வைங்க. சரிங்களா. இதுல ஒரு சில இடத்துல வந்து டேட்டாஸ்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். உள்ள கொடுத்ததுக்கும் இந்த டேபிள்ல இருக்கிறதுக்கும் மாற்றங்கள் இருக்கும். அதை நீங்க தெளிவா படிச்சு வைங்க. எதை கொடுத்தாலும் ஆன்சர் அப்படின்னு தமிழ் புக்கும் இங்கிலீஷ் புக்குக்குமே கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் மலைகள். இப்போ இந்த மலைகள்லயே எங்கெங்க எப்படி இருக்குன்றது டீட்டெயில் தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். அதே தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இது கொஞ்சம் ஷார்ட்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த மலைகள்லேயே எப்படி எதை படிக்கலாம், எங்கெங்கே எவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஸோ வரிசையாக மவுண்டன்ஸ் இமயமலையிலேயே வரிசையாக எதெல்லாம் அதை அடுக்கிறது, அதுலேயே பீக்ஸ் என்ன இருக்குது, இதை கண்டிப்பாக படித்து வைங்க. இதில் ஒரு கொஸ்டின் அப்பப்போ கேட்குறாங்க, அதனால் இதை கண்டிப்பாக, இது மட்டும் இல்லாமல் பாசஸும் கேட்குறாங்க, அதை நம்ம அப்போ படிக்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் ஒரு கேள்வி, சார் எந்த மலையை வந்து தி 5 ட்ரெஷர்ஸ் ஆஃப் ஸ்னோ, சரிங்களா, 5 பனி பொக்கிஷம் எதை சார் கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேள்வி நமக்கு தெரியல அப்படின்னா கூட ஆப்ஷனை பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம் சார். எப்படி சார், ஸோ பனிகள் இருக்கக்கூடிய ஒரு மலை, அப்போ எங்க சார் பனிகள் இருக்கும், மவுண்ட் அபு. அப்போ நீங்க இது லொகேஷன் உங்களுக்கு தெரியணும். நான் அதுதான் திருப்பி சொல்றேன், அது எங்க இருக்கு, மவுண்ட் அபு எங்க சார் இருக்கு, ஆராவளியில இருக்குது. ஆராவளி எங்க சார் இருக்குது, ராஜஸ்தான் குஜராத்ல இருக்கு. அங்க பனிக்கும் அதுக்கும் சம்பந்தமா, வாய்ப்பே இல்லை சார். அதே தான் சார் குரு ஷிகாரும், அதுவும் அங்கேதான். ஆனைமுடி தமிழ்நாட்டில் இருக்கு, பனி எங்க சார் அங்க இருக்குது, பனிகள் கிடையாது. அப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம போட்டுடலாம் கஞ்சன்ஜங்கா தான். ஸோ இது நான் பெருசா படிச்சிருக்க வேண்டியதே இல்லை, சிம்பிள் கான்செப்ட். எந்தெந்த மலை எங்கெங்க இருக்குனாலே இந்த கொஸ்டினை நம்மளால போட்டுற முடியும். இது ரீசெண்டா கேட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான் சார் இது. ஸோ நம்ம என்ன படிக்க போறோம், இமயமலையை பத்தி தெளிவா படிக்க போறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன, இமயமலையில மேப்பை தெளிவா பார்த்துருங்க. மேப்பு தெரியணும், அதோடைய ஹைட்டை பார்த்துட்டீங்க. அடுத்தது இமயமலையில எப்படிலாம் என்னெல்லாம் வகைப்படுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா தெரியணும். ஸோ இமயமலையை நீங்க எங்கேருந்து எங்க ஆரம்பிக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மொத்த நீளம் எவ்வளவு சார் அப்படின்னா 2500 கிலோமீட்டர் சார். சரிங்களா. மொத்த நீளம் எவ்வளோ, 2500 கிலோமீட்டர் சார். ஸோ இண்டஸ் நதி, இண்டஸ் திரும்புது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து பிரம்மபுத்திரா திரும்புற வரைக்கும் மொத்த கிலோமீட்டர் 2500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க, இதுடைய அகலம், வித்து, சரிங்களா. வித்து நார்தன் பார்ட்ல, அதாவது காஷ்மீர் சைட்ல பாத்தீங்கன்னா 500ம், அருணாச்சல பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், அப்போ ஹிமாலயன் மவுண்டன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸ் உடைய மொத்த நீளம் 2500, அகலம் வந்து
வெஸ்டில் அதிகமாக இருக்குமா ஈஸ்டில் அதிகமாக இருக்குமா, எங்கே போக போக இன்க்ரீஸ் ஆகுது, அகலம் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதும் உயரம் எங்கே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி இந்த இமாலயாவை எப்படி பிரிக்க முடியும்? இப்போ 2 விதமாக பிரிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா ஹிமாலயா, அடுத்தது பூர்வாஞ்சல் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. டிரான்ஸ் ஹிமாலயா அதை வெஸ்டர்ன் ஹிமாலயா இல்லை மேற்கு ஹிமாலயா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் இல்லை சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஈஸ்டர்ன் ஹிமாலயா, கிழக்கு இமயமலை இல்லைன்னா பூர்வாஞ்சல். இந்த பூர்வாஞ்சலை நல்லா பார்த்துக்கோங்க. பூர்வாத்ரி அப்படின்னு ஒன்று படிப்போம், அது சவுத்தில் இருக்குது. இது பூர்வாஞ்சல், இமயமலையில் இருக்கிறது பூர்வாஞ்சல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னா ரூஃப் ஆஃப் தி வேர்ல்டு என்ன முன்னாடி கேட்டிருக்காங்க, அபோர்ட் ஆஃப் ஸ்னோ என்ன முன்னாடி கேட்டிருக்காங்க. அதனால இப்போ கேட்க மாட்டாங்க நம்புறோம். இருந்தாலும் எது இதெல்லாம் என்ன இமயமலையில எதை சொல்றாங்க பேரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம பார்த்துருவோம். ஸோ இமயமலையை வந்து யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? இளம் மடிப்பு மலைகள் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஏன் சார் அப்படின்னா அது இப்போ ரீசெண்டா சில மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது ஃபார்ம் ஆச்சு. எதனாலனா டியூ டு டெக்டோனிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஆமா சார், ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத சொல்றான். ஸோ எப்படி கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இமயமலையை வந்து யங்கு இளம் மலை அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம இமயமலையை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இமயமலை ஏன் சார் யங் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ 300 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படிதான் சார் இருந்துச்சு. அப்போ மொத்தமா ஒரே கான்டினென்ட்டா இருந்துச்சு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாஞ்சியா அப்படின்றத சொல்றாங்க. ஒரே ஒரு கடல் சார், பான்ஷாலா அப்படின்றத சொல்றாங்க. அதுல இங்க இருக்கு பாருங்க, இதுதான் இந்தியா. இது எப்போ 300 மில்லியன் இயர்ஸ்க்கு 335 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, இதுலேருந்து இது நகர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் பாருங்க. இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லேண்டா பிரியுது. ஒரே கான்டினென்டா இருந்தது. நார்த்ல லொரன்ஷியாவும் சவுத்ல கோந்துவானா லேண்ட் அப்படின்ட்டு பிரிஞ்சுது. நடுவுல டெத்திஸ் அப்படின்ட்டு ஒரு கடல் வந்துச்சு சார். சரிங்களா? நடுவுல டெத்திஸ்ன்ற ஒரு கடல் வருது. இதுல இருந்த இந்த இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா இங்கேருந்து விலகி வந்து இந்த ஏசியால வந்து முட்டுது. சரிங்களா? இந்த மலை இந்த ஏசியால முட்டும் போது இங்க ஃபார்ம் ஆனது தான் இமயமலை. அதனால அது ரீசெண்டா ஃபார்ம் ஆனது அப்படின்றதுனால அது யங் ஃபோல்டட் மவுண்டன்ஸ். இப்போ இது முட்டும் போது மலைகள் இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது எப்படி சார் இங்க நகர்ந்து வரும்? அது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் பெருசா கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஃபாஸ்டா நம்ம பார்த்துறோம். இது எப்படி சார் இங்க நகரும் அப்படின்னா இந்த பூமி எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா தட்டா ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டு அப்படின்னு விதவிதமா தட்டு. ஆஸ்திரேலியா ஒரு தட்டு அப்படின்ற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா குழம்பு இருக்குது, நெருப்பு குழம்பு இருக்கு. அந்த நெருப்பு குழம்புக்கு மேலதான் இந்த தட்டுகள் மிதக்குது. அப்ப இந்த நெருப்பு குழம்பு நகரும் போது இந்த தட்டும் ஸ்லோவா நகர்ந்துகிட்டே வருது. ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை சார், மில்லியன் ஆண்டு 335 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துதான் இது இங்க வந்து முட்டி இருக்கு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ முதல்லயே பாருங்க இப்படிதான் இருந்தது. சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னைக்கு இந்தியா இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்த இந்தியா அப்படியே வந்து இங்க முட்டி இன்னைக்கு இப்படியா மாறி இருக்கு. இதுதான் மாடர்ன் வேர்ல்டு, இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்டு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்போ அப்படின்னா இது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு ஒரு 2 மினிட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மவுண்டன்ஸே தான். இந்த மவுண்டன்ஸை 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்று வெஸ்ட், ஒன்று நம்மளுடைய இமயமலை, ஒன்று ஈஸ்ட். அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணியே ஒரு கொஸ்டின், இதே பேஸ் பண்ணி இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கை பேஸ் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அப்ப கிழக்குல இருக்கக்கூடிய இமயமலைகள் மேற்குல இருக்கிறதோட உயரமா இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம்? மொத்த நீளம் எவ்வளோன்றத பார்த்தோம், 2500. அகலத்துல பாத்தீங்கன்னா மேற்குல அகலம் ஜாஸ்தியாகவும் கிழக்குல அகலம் கம்மியாகவும் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். உயரத்துல பாத்தீங்க அப்படின்னா கிழக்குல வந்து உயரமாகவும் மேற்குல வந்து உயரம் கொஞ்சம் கம்மியாக தான், குள்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதோட கம்பேர் பண்றச்சு அது குள்ளமா இருக்கு, கொஞ்சம் கம்மி ஹைட்டா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆமா சார், அது கரெக்ட் தான். காரணம் என்ன சொல்றாங்க? வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட், உலகத்துல இருக்கக்கூடிய சிகரங்கள்ல எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்காலாம் வந்து இந்த சைட்ல கிழக்குல தான் இருக்கு. எங்க சார் இருக்கு? நேபாள், பீகார், பெங்கால் இந்த ரீஜன்ல தான் இருக்கு. ஆமா சார்,
ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல கேட்ட கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இமயமலையை பத்தி பார்க்குறோம். ஸோ இமயமலையை 3ஆ பிரிச்சிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் பிரிவு எப்படி அப்படின்னா 3ஆ பிரிக்கிறோம். என்னன்னா டிரான்ஸ், சரிங்களா? மேற்குல இருக்கக்கூடிய இமயமலை, கிழக்குல இருக்கக்கூடிய இமயமலை. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாவை பத்தி, டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்றத இன்னொன்று என்ன சொல்றாங்க, மேற்கு இமயமலை அப்படின்றத சொல்லிடுறாங்க. இதுல எதெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்லயே பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த காராகோரம், கைலாஷ், லடாக்கு, ஜஸ்கார், இது எல்லாம் வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயா. ஸோ ஜம்மு காஷ்மீர்ல இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சைனா திபெத் பகுதியில இருக்கிற மலைகள் தான் இந்த மேற்கு மலைகள் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ இது எங்க இருக்குன்னா திபெத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இது எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, டெத் சீன்னு ஒண்ணு பார்த்தோமா, இந்த டெத் சி. ஸோ இந்தியா வந்து இங்க போய் மூடும் போது இந்த டெத் சி மேல ஏறிச்சு பாத்தீங்களா, அதுதான் மேற்கு இமயமலை, இல்ல டிபெட்டியன் இதுன்னு கூட சொல்லலாம், டிபெட்டியன் ஹிமாலயாஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்ப இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப கடல்ல இருந்த டெத் சி எதுல சார் இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படியும் சொல்லிக்கலாம். அதுல என்னெல்லாம் இருக்கு, டெத்திஸ் கடல் அடியில இருந்ததெல்லாம் மேல மலையா உருவாயிடுச்சு. எதெல்லாம் சார் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஜஸ்கர், லடாக்கு, காராகோரம், கைலாஷ், இதெல்லாம் இந்த மலையில இருக்குது. ஜஸ்கர், லடாக்கு, கைலாஷ், காராகோரம், இதெல்லாம் இந்த மலையில இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் டிரான்ஸ் ஹிமாலயாவை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. நம்மளுடைய இந்தியால மேஜரா இருக்கக்கூடிய இமயமலை அப்படின்றத சொல்றோம். இப்ப இந்த இமயமலைக்குள்ள 3 பகுதியா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கிறது. ஸோ அந்த ஜம்மு காஷ்மீர் தாண்டின உடனே ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், நேபாள், பீகார், சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், இந்த ரீஜியன்ல போகக்கூடிய மலை என்ன அப்படின்னா அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ். அதை எப்படி சார் பிரிக்க முடியும்? அதை 3ஆ பிரிக்க முடியும். கிரேட்டர், லெஸ்ஸர், சிவாலிக் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, சிவாலிக், இல்ல அவுட்டர் ஹிமாலயாஸ், இல்ல வெளி இமயமலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு வேற வேற பேர் இருக்கு. அப்ப இந்த 3 இமயமலையை பத்தியும் நம்ம தெளிவா படிக்கணும். ஸோ நம்ம முதல்ல என்ன பார்த்திருக்கோம், இந்த இமயமலை வந்து யங் அப்படின்றத பார்த்தோம். அது ஏன் யங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 335 மில்லியன் இயருக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து இருந்த இந்த இந்தியன் கான்டினென்ட் வந்து எப்படி வந்து ஏசியால முட்டுச்சு அப்படின்றத பார்க்கணும்னு பார்த்தோம். அதையும் நம்ம தெளிவா பார்த்துருவோம், சரிங்களா? ஸோ இமயமலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு தட்டு, இந்த தட்டு வந்து கீழே இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பத்துல மிதக்குதுன்றோம். அது நகர்ந்து வந்து தான் இங்க முட்டி இப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்றோம். அப்போ நம்ம பூமி எப்படி இருக்குது, பூமிக்குள்ள என்ன இருக்கு, அதனால நமக்கு என்னெல்லாம் பயன் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இந்த இமயமலைக்குள்ள போயிடுவோம். முதல்லயே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கான்செப்ட் தான், பெருசா கொஸ்டின்ஸ் வரல. இல்லை எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிடலாம், சரிங்களா? ஸோ பூமிக்குள்ள என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூமிக்குள்ள 3 பகுதியா நம்மளால பிரிக்க முடியும். என்னெல்லாம் அப்படின்றத பாருங்க. மேலோடு, அதாவது கிரஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க, இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது மேலதான் நம்ம நிக்கிறோம், சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா கவசம், அதாவது மேண்டில் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோர் அப்படின்றத சொல்றாங்க, சரிங்களா? ஸோ பூமியை வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்க முடியும். மேல இருக்கிறது தான் சாலிடா இருக்குது, கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா நெருப்பு குளம், அதுக்குள்ள இருக்கிறத பாத்தீங்கன்னா குழம்பு தான், ஆனா ரொம்ப அடர்த்தியா டென்ஸா இருக்குது. அதுதான் இந்த 3 ரீஜன். பின்னாடி நம்ம ஒன்னொன்னு டீட்டெயிலா பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதுல என்ன சார் கேள்விகள் கேட்க முடியும்? ஸோ பூமி இருக்குது, இந்த பூமியில மேல இருக்கக்கூடிய இந்த ஓடை தான் கிரஸ்ட்ன்றோம். அதை நான் இப்படி மெல்லிசா வச்சிருக்கேன் அப்படின்னா இது தரையில கான்டினென்ட்ல கண்டத்துல எப்படி இருக்கும், இது கடல். ஸோ இந்த கண்டம் இருக்கு, இதுக்கப்புறம் கடல் இருக்கு, கடல் உள்ளேயும் தரை இருக்கு, இது எப்படி இருக்கும்? இந்த 2 வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எது சார் அடர்த்தியா இருக்கு அப்பப்ப கேட்பாங்க. இப்ப கடல்ல இருக்கிறது அடர்த்தி அதிகம், டென்சிட்டி ஹையரா இருக்குது. எங்க ஓஷனுக்குள்ள இருக்கக்கூடிய தரையில, கிரஸ்ட்ல, தரையில இருக்கிறது டென்சிட்டி கம்மியா இருக்கு. எது சார் திக்கா இருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டா இப்ப தரையில இருக்கிறது தான் திக்கா இருக்கு. எவ்வளவு சார் இருக்கும்? 5லேருந்து 30. அதே நேரத்துல மலைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்க இன்னமும் திக்கர் 30க்கும் மேல போகும். அதே கடல்ல இருக்கிறது எவ்வளவு சார் திக்கா இருக்கும் அப்படின்னா 5 கிலோமீட்டர் திக்கில தான் இருக்கு. ஸோ கடல்ல கம்மி மெல்லிசா இருக்குது, தரை திக்கா இருக்குது, மலைகள்லாம் இருந்தா இன்னும் திக்கா இருக்கு. அடர்த்தி எது அதிகம் அப்படின்னா கடல்ல இருக்கிறது அடர்த்தி அதிகம், தரை வந்து அடர்த்தி கம்மியா இருக்கு. இந்த பாயிண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா?
ஸோ இதுதான் சார் பூமி. பூமி வட்டமா இருக்கு, அதுல ஒரு பார்ட் இப்படி கட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுதான் மேலோடு கிரஸ்ட். இந்த மேலோடுல தான் நம்ம வந்து இது தரை இது கடல். இப்ப தரையில மலையில பாருங்க திக்கா இருக்கு, தரையும் திக்கா இருக்கும், 30 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கு. இது அடர்த்தியா இருக்கு, இது 5. இது அடர்த்தியா இருக்கு, இது அடர்த்தி கம்மியா இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம், கவசம். அந்த கவசத்தை 2ஆ பிரிக்கணும். ஒன்னு அப்பர், ஒன்னு லோயர். சரிங்களா? அதே மாதிரி கோரையும் நம்ம 2ஆ பிரிக்கணும். அவுட்டர் இன்னர், வெளி உட்கரு அப்படின்ட்டு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? அப்போ இது எவ்வளவு திக்னஸ் நம்ம அப்ராக்சிமேட்டா பார்த்துறோம். இப்போ இது எவ்வளவு திக்னஸ் அப்படின்றத பார்க்கணும், இது மட்டும் எவ்வளவு திக்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இது எவ்வளவு திக்னஸ், இது மட்டும் எவ்வளவு திக்னஸ், இதுடைய அடர்த்தி எவ்வளவு, இதெல்லாம் தான் கேள்வியா கேட்கறாங்க. இதை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இந்த டாபிக் நம்ம முடிச்சாச்சு. நம்ம எதுக்கு இதை பார்க்கறோம் அப்படின்னா, இந்த தட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த தட்டு இது குழம்பு, இந்த குழம்பு மேல மிதக்குது. இந்த குழம்பு என்ன பண்ணும், இப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இது இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு சுத்துது, இந்த டைரக்ஷன்ல ஒண்ணு சுத்துதுன்னு போது இது இப்படி சுத்தும் போது மேல இருக்க தட்டு லைட்டா மூவ் ஆகுது. அப்ப லைட்டா ரொம்ப வேகமா இல்ல, 1 வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் 2. அதனாலதான் 335 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த இமயமலை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் அந்த லெவல்ல தான் மூவ் ஆகும். ஆனா இந்த குழம்பு இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சொன்னதுதான் திக்னஸ் பார்த்தீங்கன்னா காண்டினென்ட்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய மொத்த அடர்த்தி எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2.7 சார். சரிங்களா? இது அடர்த்தி எவ்வளோ, 2.7. தரையில எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சியால். சியால்னா என்ன சார், சிலிகான் அண்ட் அலுமினியம். இதே கடல்ல என்ன சார் இருக்கும், சீமா, சிலிகான் பிளஸ் மேங்கனீஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பூமியில வந்து 71% தண்ணி தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இங்க அடர்த்தி எவ்வளவு பாருங்க, சீமா அப்படின்றத போட்டிருக்காங்க, சீமா. சரிங்களா? அடர்த்தி 3. ஸோ நீங்க ஜென்ரலா கேட்டாங்க அப்படின்னா 2.7 தான் உங்களுடைய ஆன்சரா இருக்கணும். இதோடைய அடர்த்தி எவ்வளவு, 2.7 கிராம் பர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த லேயர் மேண்டில். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், இப்படி பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கிரஸ்டா மேலோடா. இப்ப இதோடைய திக்னஸ் 35. இதுக்கப்புறம் மேண்டில் இருக்கா, இந்த மேண்டிலையும் இதையும் பிரிக்கிறது என்ன சார், எந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா மொஹோர்விக் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றத சொல்றாங்க. இதோடைய மொத்தம் கிலோமீட்டர் எவ்வளவு சார் அப்படின்னா 2900 கிலோமீட்டர் சார், 2900 கிலோமீட்டர். இதை 2ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்றோம். ஃபர்ஸ்ட் லேயர் 700 கிலோமீட்டர், அடுத்த லேயர் 700ல இருந்து 2900 கிலோமீட்டர். இதுடைய அடர்த்தி எவ்வளவு சார் அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா 4.4 to 5.5, 3.42. அப்ப அங்க பாத்தீங்கன்னா 2.7 to 3 இருக்கும். இது 3.4 to 5.5, 5.5 வரைக்கும் இதுடைய அடர்த்தி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ நீங்க என்ன பண்றீங்க, இதுடைய டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுனீங்க, இதுடைய டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுனீங்க, இந்த இடத்துடைய பேர் என்ன, மொஹோர்விக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? இது மேலோடு, இது கவசம், இது கோர். இப்ப இதை பிரிக்கிறது மொஹோர்விக் டிஸ்கண்டினியூட்டின்னு பாத்துறீங்க, இதை பிரிக்கிறது குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி. சரிங்களா? சோ இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பேரை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன, நம்ம பார்த்த மாதிரி கோர். சரிங்களா? புவியின் கருவு அப்படின்றத சொல்றாங்க. இதை எதோட பிரிக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா குட்டன்பர்க். சரிங்களா? டிஸ்கண்டினியூட்டி. இதை 2ஆ பிரிக்கிறோம், அவுட்டர் இன்னர். இதுடைய அடர்த்தி என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதுடைய அடர்த்தி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 2900ல இருந்து 5150 கிலோமீட்டர் உள்ள வரைக்கும் போகுது. இதுல என்ன சார் நிறைய இருக்கும் அப்படின்னா நிக்கிலும் ஃபெரஸும், நிஃப் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எங்க சியால் இருக்கும், எங்க சீமா இருக்கும், எங்க நிஃப் இருக்கும், நிக்கல் அண்ட் ஃபெரஸ். இரும்பு தான் நிறைய இருக்கும். அந்த இரும்பு நிறைய இருக்கிறதுனால தான் அடர்த்தியும் அதிகமா இருக்கு. மேக்னெட்டும் உருவாகுது இந்த கோர்ல தான் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுடைய அடர்த்தி எவ்வளவு சார் அப்படின்னா 13. ஸோ 2.7 எங்க, 5.5 எங்க, 13 எங்க தெரியணும் உங்களுக்கு. சியால் எங்க இருக்கு, சீமா எங்க இருக்கு, நிஃப் எங்க இருக்கு தெரியணும் உங்களுக்கு. இதை பிரிக்கக்கூடிய மொஹோர்விக் டிஸ்கண்டினியூட்டி எங்க, குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி எங்க தெரியணும் உங்களுக்கு. எத்தனை கிலோமீட்டர் திக்னஸ்ல இருக்கு. ஸோ 30ல இருந்து 35 வரைக்கும் எது சார் இருக்கும், 5 எது சார் இருக்கும், 2900 அதையே 700 2900 எங்க இருக்கும், 5000 சில்லற 5150 எங்க சார் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு கேள்வி. அடுத்தது பூமி மொத்த கிலோமீட்டர் எவ்வளவு சார் அப்படின்னா சென்ட்ரல்ல இருந்து 6371. அது ஒண்ணு. இப்ப நம்ம 3 பார்த்தோம் சார், என்னெல்லாம் மேலோடு.
ஸோ பூமியுடைய மொத்த சதவீதம் மேலோடு எவ்வளோ சார்னா 1%. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேண்டில் எத்தனை சதவீதம் 84. அப்புறம் கோர் எத்தனைன்னா 15. அப்போ இன்னொரு கேள்வி வரும், எந்த பகுதி வந்து பூமியில ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா மேண்டில் தான். எவ்வளோ 84. சரிங்களா? 84 வரிசையா அடுக்குங்க அப்படின்னா நீங்க அடுக்கணும் 84, 15, 1. இதை தெரிஞ்சாதான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இதெல்லாம் ரா ஃபேக்ட். இதுதான் பூமிக்குள்ள இருக்கு. நம்ம முதல்லயே பார்த்த மாதிரி எதுக்கு சார் இதை பார்க்குறோம், எப்படி இமயமலை உருவாச்சுன்றதுக்கு பார்க்குறோம். இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்னா மேல இருக்கக்கூடிய தட்டு நகருது. அப்ப நகரும் போது முட்டுது. எதோட முட்டுது அப்படின்னா அப்போ ஏசியா இங்க இருக்கு, இந்தியா காண்டினென்ட் இங்க இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா நங்கி இந்த ஏசியன் காண்டினென்ட்ல முட்டுச்சு. முட்டினதுனால இங்க இமயமலைகள் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை படிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்டையே தெரிஞ்சுட்டோம். சரிங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேலோடு கிரஸ்ட் அப்படின்றத சொல்றோம். அதுக்கு கீழே உடனே கீழே இருக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் லித்தோஸ்பியர், ஆஸ்தனோஸ்பியர்ன்றாங்க. இதுதான் நெருப்பு குழம்பு. இது தரையும் இல்லாம குழம்பும் இல்லாம கொஞ்சமா அப்படி இருக்கு. ஸோ இதுல 2 தட்டு மோதுச்சு அப்படின்னா என்ன மாதிரியான தட்டு மோதலாம்? ஒன்று கடல், ஒன்று தரை, அப்படியும் மோதலாம். இல்ல 2 தரை மோதலாம். அப்ப உதாரணம் எது சார் 2 தரை அப்படின்னா இமயமலை தான் சார். ஸோ என்ன ஆகுது, இந்தியா வந்து ஒரு தரை, ஒரு காண்டினென்ட், ஒரு தரை இருக்குது. அப்ப ஏசியா ஒரு தரை, 2 மோதிச்சு. என்ன உருவாச்சு அப்படின்னா இமயமலை உருவாச்சு. இதே ஒரு ஓஷனும் மோதிச்சு அப்படின்னா ஒன்று உள்ள போகும், ஒன்று மேல இருக்கும். ஒரு ஓஷனும் ஒரு தரையும் இருந்துச்சுனாலும் ஓஷனிக் கிரஸ்ட் உள்ள போகும். ஏன்னா அதுதான் அடர்த்தி ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தி. இது அடர்த்தி கம்மி, அதனால இது மேல இருக்கும். அங்க இமயமலை உருவாகலாம். இந்த அங்க மலைகள் உருவாகலாம். அந்த மலைகள்ல உங்களுக்கு வால்கனோ வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பேசிக் கான்செப்ட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மொத்தமா உலகத்துல எத்தனை பெரிய பிளேட்ஸ் இருக்கு அப்படின்றத கேட்டா 7 மேஜர் பிளேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லாததுனால நம்ம அவ்வளவு டெப்தா அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் சார் பிளேட்ஸ் இப்படி மோதலாம், பிளேட்ஸ் 2 விலகலாம், பிளேட்ஸ் 2 உரசலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லாததுனால நீங்க அதெல்லாம் ஒன்று இருக்குன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 1 கடற்கரை பிளேட்டா இருக்கலாம், 1 தரை பிளேட்டா இருக்கலாம், இல்லை 2 கடற்கரையா இருக்கலாம், இல்லை ஒரு கடற்கரை ஒரு தரையா இருக்கலாம். எது வேணாலும் மோதலாம், எது வேணாலும் விலகலாம். இதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிலபஸ்ல ஓரியன்டா இல்லை. இப்போ ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்றது என்ன அப்படின்றதும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ இந்த மோதிர இடத்துல எர்த்குவேக் பூகம்பம் வரலாம். சரிங்களா? ஸோ விலகிற இடத்துலையும் பூகம்பம் வரும். அப்போ 2 பிளேட் நகர்றதுனால தான் நமக்கு பூகம்பம் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதுல என்னெல்லாம் சார் கொஸ்டின்? ஸோ இது நம்ம இங்க படிக்கிறத விட நம்ம இது டீட்டெயில்டா டிசாஸ்டர்ல படிப்போம். சரிங்களா? நம்ம டிசாஸ்டர்ல படிப்போம். அப்போ பூகம்பம் ஒன்று நடக்குது, 2 பிளேட் மூவ் ஆகலாம், இல்லை ஒரு 2 நகருதுனால நமக்கு மொத்தமா வைப்ரேஷன் நடக்குது. எங்க சர்ஃபேஸ்ல தரையில வைப்ரேஷன் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எது சார் மையம், எது சார் எபிசென்டர் அப்படின்றத கேள்வியா கேட்பாங்க. ஸோ எங்க ஃபோக்கஸ்னா என்ன, எபிசென்டர்னா என்ன, சீஸ்மோகிராஃப்னா என்ன, சீஸ்மிக் வேவ்ஸ்னா என்ன, இதெல்லாம் நமக்கு கேள்வியா கேட்பாங்க. ஸோ எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, எந்த 2 இந்த பாறைகள் முட்டி ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு பேரு ஃபோக்கஸ். சரிங்களா? மையம் அப்படின்றத சொல்றோம். அது அந்த அதிர்வு தரைக்கு வந்து படுது பார்த்தீங்களா, அதுக்கு பேரு எபிசென்டர் அப்படின்றத சொல்றோம். இதை அப்பப்போ கேட்டிருக்காங்க சார். சரிங்களா? இந்த அதிர்வலைக்கெல்லாம் பேரு சீஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இதை 3 வேவ்ஸா இருக்குது. சரிங்களா? இது 3 வேவ்ஸா இருக்குது. இது எப்படி மெஷர் பண்றாங்க? சரிங்களா? ரிச்சார்ட் ஸ்கேல்ல மெஷர் பண்றாங்க. 0 to 9ல தான் மெஷர் பண்ணுவாங்க. சீஸ்மோகிராஃப்லயும் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடைய இன்டென்சிட்டியை என்ன சொல்லுவாங்க? ஸோ நீங்க பார்த்த மாதிரி இதுதான் மையம், உள்ளுக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மையம். இது எங்க தரையில படுதோ அதுக்கு பேரு எபிசென்டர் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதை 3 வேவ்ஸா சொல்றோம், PSL. சரிங்களா? இதெல்லாம் பூகம்பம் சம்பந்தப்பட்டது. இதை பற்றி டீட்டெயில்டா நம்ம டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், அங்க நம்ம பார்ப்போம். இங்க நீங்க ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூகம்பம்னா என்ன, எப்படி இருக்கு, 3 வேவ்ஸ் இருக்கு. அப்போ இதுல என்னெல்லாம் கேள்விகள் வரும் அப்படின்னா, இந்த எது வேகமா, மிக வேகமா போகக்கூடிய வேவ், எது மெதுவா போகக்கூடிய வேவ் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எந்த வேவ் வந்து தரையிலையும் போகும், எந்த வேவ் வந்து அதாவது சாலிட்லயும் போகும், லிக்விட்லயும் போகும் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் சர்ஃபேஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய வேவ்ஸ் எது அப்படின்றத கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இந்த 3 வேவ்ஸை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம இதை பத்தி டீட்டெயில்டா கண்டிப்பா டிசாஸ்டர்ல பார்ப்போம். சரிங்களா?
ஸோ அதே மாதிரி பெசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், அப்போ பூகம்பம் மட்டும் இல்லாமல் கீழேந்து வந்து வால்கனோ வருது, அந்த வால்கனோ எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத பற்றியெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வால்கனோஸும் நம்ம டிசாஸ்டரில் பார்ப்போம். என்ன நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வால்கனோவை பற்றி சொல்லுங்க. எங்க இருக்கு அப்படின்னா பேரன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு சார். பேரன் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபார்ல இருக்கு. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வால்கனிக் பிளேஸ். ஸோ எந்த மலையிலேருந்து இந்தியாவிலனா பேரன் ஐலாண்ட்லேருந்து. அது ஆனால் உங்களுக்கு வெப்பமான இது வராம அதுல சும்மா சாதாரண சேர் மாதிரி ஒண்ணுதான் வெளியில வருதே தவிர வெப்பம் ரிலீஸ் ஆகல. ஆனா அது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வால்கனிக் இது. சரிங்களா? ஸோ எங்க உலகத்துல வால்கனோ இருக்கு, இது எல்லாமே நம்ம டிசாஸ்டர் படிக்கும்போது தெளிவா படிச்சிருவோம். ஸோ நம்ம இமயமலைக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துருவோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்தியாவை எப்படி பிரிக்க முடியுன்றதை பார்த்தோம். நார்த்ல இமயமலை, அதுக்கப்புறம் சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா இருக்கக்கூடிய சமவெளிகளை பத்தி படிக்கணும். அடுத்தது பாலைவனத்தை பத்தி படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீடபூமியை பத்தி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவுகளை பத்தி படிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸை பத்தி படிக்கணும். இதெல்லாம் நம்ம படிக்கணும். அதில் நம்ம இமயமலையை ஆரம்பிச்சிருக்கோம். இமயமலையை வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். ஒன்று வெஸ்டர்ன் இல்லை டிரான்ஸ் இமயமலை, இன்னொன்று நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை, மெயினான இமயமலை, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன்ல இருக்கக்கூடிய இமயமலை. சரிங்களா? ஸோ அதுல நம்ம இப்போ கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு அந்த இமயமலையை, இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலையை 3ஆ பிரிச்சோம். ஒன்று வந்து ஹிமாத்ரி இல்லை கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது ஹிமாச்சல் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது அவுட்டர் ஹிமாலயா இல்லை ஷிவாலிக் அப்படின்ட்டு அந்த இமயமலையை நம்ம 3ஆ பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் இமயமலையான கிரேட்டர் ஹிமாலயாஸை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் இந்த இமயமலை எப்படி உருவாச்சு எங்கு அப்படின்றதுக்காக நம்ம வெளியில போய் ஒரு சின்ன கான்செப்ட், இந்தியா எங்க இருந்துச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தட்டு மூவ் ஆகி யூரோப்ல போய் முட்டி இமயமலை ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு இப்போ வரோம். இப்போ நம்ம இமயமலையில என்னெல்லாம் இருக்குது, எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவரெஸ்ட் 8848 கிலோமீட்டர் உயரம். இதோடைய ஆவரேஜ், இந்த எல்லா இமாதிரியில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 6000 மீட்டருங்க. 6000 மீட்டர். இதுடைய அகலம் எவ்வளோ அப்படின்னா 25 கிலோமீட்டர் தாங்க. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் 400 200. ஆனா இதுல இப்போ இந்தியா எப்படி இருக்கு சரிங்களா? இங்க நம்ம பாக்குறோம், இங்கதான் காராகோரம், லடாக், சஸ்கார், பீர்பாஞ்சல் அப்படிலாம் இருக்கு. இதுல இந்த இடத்துல 3 இமயமலைகள் இருக்குதுங்க. 3 இருக்குங்க. இதுல இந்த சைடு இருக்கிறதுக்கு பேரு தான் நம்ம கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்றத சொல்றோம். அதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கிறத ஹிமாச்சல் அப்படின்றத சொல்றோம். அதுக்கு அடுத்தது இருக்கிறத ஷிவாலிக் அப்படின்றத சொல்றோம். இதுல இருக்கிறதுலே உயரமானது எதுனா இதுதான். இதோடைய ஆவரேஜ் சராசரி உயரம் எவ்வளோன்னா 6000. ஆனா இதோடைய அகலம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. எவ்வளவு சார்? 25 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்றாங்க. இதுலதான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. இதுலதான் கஞ்சன்ஜங்கா இருக்கு. கஞ்சன்ஜங்கா இந்தியால இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய இந்தியால எது ஹையஸ்ட்னா கஞ்சன்ஜங்கா தான். ஆனா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரோட பார்க்கும்போது நமக்கு K2 இருக்கு, நங்கா பர்பத் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நந்தா தேவி இருக்குது, கேமெட் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இந்த இமயமலையில என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா பனிகள் நிறைய இருக்குது. ஸோ காராகோரம்ல சியாச்சின், பஃபல்லோ, பியாச்சின் அப்படின்னு நிறைய இருக்குது. அதே மாதிரி கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? சியாச்சின் வந்து காராகோரம்ல இருக்குது. இங்க சியாச்சின் இருக்காமே சொல்லியிருக்காங்க. ஆனா கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இல்ல. நமக்கு வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி இருக்கு. இந்த கங்கோத்ரி யமுனோத்ரில இருந்தா நமக்கு கங்கை, யமுனை இதெல்லாம் உருவாகுது. இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம அதையும் பார்ப்போம். சரிங்களா? ரிவர்ஸ் படிக்கும்போது அதையே நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ என்ன கேள்வி அப்படின்றத பாருங்க. ஸோ என்ன இதுல எது கரெக்ட் அப்படின்றது கேட்குறாங்க. ஹிமாத்ரி ரேஞ்ச் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்னோ கேப்டு பீக்ஸ் சச் அஸ் நந்தாதேவி, காமெட், த்ரிஷூல். அப்போ நம்மளுடைய இமயமலையே நம்ம வந்து 3ஆ பிரிச்சிருக்கோம். அதுல கிரேட்டர் ஹிமாலயா இல்லைன்னா ஹிமாத்ரியில தான் ஹையஸ்ட் பீக் இருக்கு. அதுல பனிகள்லாம் இருக்குது. என்னெல்லாம் மலைகள் இருக்கு? நந்தாதேவி, காமெட், த்ரிஷூல் இதெல்லாம் கரெக்ட் தான் சார். இது கரெக்ட். சரிங்களா? இதோடைய ஹைட்லாம் என்ன அப்படின்றதே நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அப்போ தி ஹிமாத்ரியை தான் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்றத சொல்றாங்க. பனியின் உறையிடம் அப்படின்னு சொல்றாங்க ஹிமாத்ரியை. ஆமா சார். ஸோ ரெண்டுமே கரெக்ட். இது எப்போ சார்? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். லாஸ்ட் இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் பிக்கப் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது என்ன பார்க்குறோம்? லெசர் ஹிமாலயா இல்லை ஹிமாச்சல். இப்போ நம்ம முதல்லயே பார்த்த மாதிரி இதுதான் ஜம்மு காஷ்மீர், இதுதான் ஹிமாலயான்னு வச்சுக்கோங்க. 3 மலைகள் தொடர்ச்சியா இருக்குது. இந்த 3 மலைகள்ல முதல் மலைக்கு பேரு ஹிமாத்ரி.
ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா இது கிரேட்டர் ஹிமாலயா அப்படின்றத சொல்றாங்க. ரெண்டாவது இருக்குது மத்திய இமயமலை அப்படின்றத சொல்றாங்க, இல்ல ஹிமாச்சல் அப்படின்றத சொல்றாங்க, இல்ல லெஸ்ஸர் ஹிமாலயா அப்படின்றது. இது சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா லெஸ்ஸர் ஹிமாலயான்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஹிமாச்சல்ன்ட்டும் சொல்லலாம். அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோடைய உயரம் எவ்வளவு சார்? 3700 இருந்து 4500 மீட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தது 6000 மீட்டர் ஹைட்ல இருந்தது, ஆவரேஜா சராசரியா. இதுடைய சராசரி ஹைட் இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தது 25 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஸோ இது வந்து 25 கிலோமீட்டர். இதை பார்த்தீங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர்ல இதுல இருக்கு சார். 80 கிலோமீட்டர் 3500ல இருந்து 4000. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டேட்டாஸ்ல வேற வரி இருக்கு. 3700 to 4500 தான் கரெக்டானது, சரிங்களா? இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பீர்பாஞ்சல், தோலாதர், மகாபாரத் இதெல்லாம். ஸோ இதையும் கூட நீங்க நார்த்ல இருந்து சவுத்துல அடுக்குங்க அப்படின்றத சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்ப கிரேட்டர் ஹிமாலயால நிறைய மழை பெய்யாது சார், பனி தான் நிறைய இருக்கு. ஆனா இந்த லெசர் ஹிமாலயால கிரேட்டர் ஹிமாலயாவோட கம்பேர் பண்றச்சு பயங்கரமா மழை பெய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு. இப்ப அங்க என்ன நிறைய இருக்கு? அங்க பனி நிறைய இருக்குன்னு பார்த்தோம். இதுல டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு. என்னெல்லாம் சார் இருக்கு? ஷிம்லா, முசோரி, நைனிதால், ராணிகட், டார்ஜிலிங், இது எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே இந்த ரெண்டாவது மலையில தான் அதிகமா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ அதோடைய ஹைட் என்ன? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பாசஸ் எங்க சார் நிறைய இருக்கு அப்படின்னா கணவாய் அப்படின்றது எங்க சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த இமயமலையில நிறைய இருக்குது. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார், சரிங்களா? இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாசஸ் எங்க? ஜம்மு காஷ்மீர்ல திபெத்துக்கு போகக்கூடிய பாசஸ் எங்க? சிக்கிம்ல இருக்கக்கூடிய பாசஸ்க்கு பேர் என்ன? அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாசஸ் பேர் என்ன? அருணாச்சல்ல இருக்கிறது எதை கனெக்ட் பண்ணுது? இந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை எப்ப பாரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்படிதான் கேட்டுறாங்க. இது கொஞ்சம் டஃப் கொஸ்டின் மாதிரி தெரியும் படிக்கலைன்னா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? மேப்ஸ்ல பாசஸ் எங்க உத்தரகாண்ட்ல இருக்க பாஸ், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பாஸ், ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாஸ், சிக்கிம்ல இருக்கிறது, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறது, இந்த 5 மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய பாசஸ். இதை தாண்டி வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது நம்மளுடைய மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பாஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஸ், இந்த பாஸின் அடிப்படையில் கொஸ்டின்ஸ் எப்ப பாரு ஒன்று வந்துடும் சார். எவ்ரி 4லேருந்து 5 எக்ஸாம்ல ஒரு கேள்வி பாஸ் பத்தி வருது சார். ஸோ அதனால நீங்க பாசஸை பத்தி, கணவாயை பத்தி நல்லா படிச்சு வைங்க, சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு டைரக்டான கொஸ்டின்ஸ், எது எங்கன்றத மேட்ச் பண்ணா போதுமானதுதான், சரிங்களா? அதே தான் பாருங்க. இதுவும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கண்டிப்பா மார்க் பண்ணி வைங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா எங்க இதுவும் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பாசஸ். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பாசஸ்லயும் அப்பப்போ கேட்கறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய இமாலயா. அடுத்தது நம்ம சிவாலிக்ஸ் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இமயமலையை நம்ம மொத்த ஹிமாலயாஸை 3ஆ பிரிச்சிருக்கோம். வெஸ்ட் ஹிமாலயாஸ், ஈஸ்ட். வெஸ்ட் அப்படின்றதுல காராகோடம், லடாக், ஜஸ்கார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கைலாஷ் ரேஞ்சு அது வந்து திபெத்துக்கு போயிடுது. அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடியது 3ஆ பிரிக்கிறோம் இமயமலையை. கிரேட்டர், லெஸ்ஸர், அவுட்டர். கிரேட்டர் அப்படின்றது ஹிமாத்ரி, அடுத்தது ஹிமாச்சல், அடுத்தது சிவாலிக். அதோடைய ஹைட் 6000. அதுல பனிகள் தான் இருக்கு, கங்கோத்ரி, யமுனோத்ரி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அடுத்தது இருக்கிறது ஹிமாச்சல் அப்படின்றத சொல்றாங்க. இது 3700 4500 வரைக்கும் இருக்குது. அகலம் பாத்தீங்கன்னா 80 இருக்குது. இதுல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஹிமாத்ரியை விட கம்பேர் பண்றது ஹிமாச்சல்ல நிறைய மழை பொழியுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய பாசஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். அடுத்தது என்ன அப்படின்னா சிவாலிக் அப்படின்றத சொல்றாங்க. இதோடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் இருக்கு. இது வந்து 9200. இது மலையே பெருசா கிடையாது. இதுல ஃபுல்லா அங்கேருந்து தண்ணி மழை பெய்யுது, பனி உருகுது, ரிவர் ஓடுது, அதுக்கு ஒன்று வந்து டெபாசிட் பண்ண இதுதான். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மலைகளாக தான் இருக்கு. 1100 மீட்டர் தான் இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. சராசரியா அகலம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸோ இது எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 1300 வரைக்கும் போகலாம், இல்லை 1000 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதோடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 50 கிலோமீட்டருக்கு போகுது அப்படின்றது. அகலமும் பெருசா இல்லை. ஸோ அகலம் எப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிழக்குல 10 கிலோமீட்டரும், மேற்குல பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ல இருக்குது. இது கண்டினியூஸா இருக்கிறதுல அப்போ இப்படிதான் இந்தியா இருக்கு அப்படின்னா, ஸோ ஹிமாத்ரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்குது, ஹிமாச்சல் அப்படின்றது கண்டினியூஸா இருக்குது,
ஆனா சிவாலிக் பாத்தீங்கன்னா அப்படி கண்டினியூஸா இல்ல, அப்படியே இந்த வரைக்கும் போல அப்படியே காணா போயிடுது. அப்ப இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அகலம் பாத்தீங்கன்னா 10, இந்த சைட்ல 50 கிலோமீட்டர். சரிங்களா? இந்த மாதிரி இதுல ஃபார்ம் ஆகி இருக்கு. இதுல நிறைய மழை பெய்யுது. இதுலதான் துன்ஸ் அண்ட் துவார்ஸ் இருக்குது. அப்ப இது ஒரு கேள்வி, துன்ஸ் எங்க சார்? தெஹ்ராதுன் எங்க சார் இருக்கு அப்படின்னா அது மேற்குல இருக்கு, வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. இதே மாதிரி தொஹராதுன் மாதிரி இந்த சைட்ல இருக்கிறதுக்கு வேலி, சரிங்களா, அது இந்த சைட்ல இருந்தா அதுக்கு பேரு துவார் அப்படின்றத சொல்றாங்க. துன்ஸ் அண்ட் துவார். வெஸ்ட்ல துன்னுட்டும் ஈஸ்ட்ல துவாருன்ட்டும் இருக்குது. சரிங்களா? ஈஸ்ட்ல துவாருட்டும் இருக்குது. ஸோ இதையும் ஒரு கேள்வியா அவங்க கேட்கறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாருங்க, என்ன அடுத்த கேள்வி, சிவாலிக் எங்க சார் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அவுட்டர் ஹிமாலயாஸ் நமக்கு நல்லா தெரியும். கிரேட்டர் ஹிமாலயா அது வந்து ஹிமாத்ரி அப்படின்றது தெரியும். சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வேற, அவுட்டர் ஹிமாலயாஸ் சரிங்களா, ஹிமாச்சல் தான் சென்ட்ரல் ஹிமாலயாஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிச்சாலே நமக்கு போதுமானதா இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ? எது இதுல சரியானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கிரேட்டர் ஹிமாலயாவுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அது ஹிமாத்ரிய. அப்ப பெரிய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அது ஹிமாத்ரி. கரெக்ட் தான் சார் இந்த பாயிண்ட். சரிங்களா? த கிரேட்டர் ஹிமாலயா ரிசீவ்ஸ் மோர் ரெயின். அப்போ ஹிமாத்ரி அதுக்கு வந்து மழை பொழிவு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்லயே பார்த்தா அங்க மழை பெருசா பெய்யாது. சிவாலிக்ல தான் அதிகம். அடுத்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் தான் அதிகம், இல்ல ஹிமாச்சல் சொல்லுவாங்க அதையே. சரிங்களா? மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் லொகேட்டட் இந்த ஹிமாச்சல் ரேஞ்ச். ஆமா சார், ஹிமாச்சல் அப்படின்ற இடத்துல தான் நிறைய ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ 1 and 3 ஆர் கரெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டை மட்டும் படிக்கிறதுல அந்த கான்செப்ட், அந்த மேப்பை பேஸ் பண்ணி எங்க அகலம் ஜாஸ்தி, எங்க அகலம் குறையுது, எங்க மழை ஜாஸ்தி, எங்க மழை குறைவு, எங்க அடர்த்தியான காடு இருக்கு, எது வந்து வெறும் டெபாசிட்ல ஃபார்ம் ஆனது, சரிங்களா, எங்க டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, எங்க துன்ஸ் இருக்கு, எங்க துவார்ஸ் இருக்கு, எங்க லாங்கிட் வேலிஸ் நிறைய இருக்குது, சரிங்களா, எங்க டூரிஸ்ட், அது மாதிரி நீங்க ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு பிரிச்சு படிச்சீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுனீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்தது என்ன சார் அப்படின்னா பூர்வாஞ்சல். சரிங்களா? பூர்வாஞ்சல் அப்படின்றது என்ன சார்? ஸோ நம்ம இந்தியா மேப் இருக்குது. இந்தியா மேப்ல இந்த சைடு, அதாவது இங்க இண்டஸ்ல இருந்து பிரம்மபுத்திரா வந்து ஹிமாலயாஸ் அப்படின்றோம். இந்த சைடுல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து திபத்துக்கு போறத நம்ம வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இதை ஹிமாலயாஸ். இந்த இடத்துல இருந்து இப்படி வர்றதுக்கு பேரு பூர்வாஞ்சல் அப்படின்றத சொல்றாங்க. இதுல என்னெல்லாம் சார் மலை இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அருணாச்சல பிரதேஷ்லயே டாஃப்லா, அபோர், மிஷிமி, பாட்காய், பம்மு இதெல்லாம் அங்க இருக்கு. நாகாலாந்துல நாகா ஹில்ஸ், மணிப்பூர்ல மணி ஹில்ஸ், மிசோரம்ல மிசோ ஹில்ஸ், திரிபுரால திரிபுரா ஹில்ஸ், காரா, காசி, ஜெயந்தியா, மிக்கிர் இதெல்லாம் வந்து மேகாலயால, இதெல்லாம் வந்து மேகாலயால இருக்கு. இதை தொடர்ந்து மிக்கிரும் அந்த சைட்லயே அப்படியே வருது. அஸ்ஸாம்ல தான் இருக்கும், அஸ்ஸாம் மேகாலயால மிக்கிர் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல. அப்ப ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல என்னெல்லாம் மலைகள் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்றத தெளிவா நீங்க பார்த்து வச்சுனீங்க அப்படின்னா நமக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் என்னெல்லாம் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஹிமாலயாஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பாருங்க. இதுல நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா பல்லுயிர், அதாவது பயோஸ்பியர், பயோடைவர்சிட்டி, இங்க மண்டலம் நிறைய இருக்குது. எங்க சார்? ஆமா சார், நிறைய பயோடைவர்சிட்டி, விதவிதமான விலங்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோ லெப்பர்ட். இப்போ ஸ்னோ லெப்பர்ட் ஹிமாலயாஸுக்கு. ரெட் பாண்டா அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. விதவிதமான மரங்கள் இருக்குது. சரிங்களா? நார்த் ஈஸ்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா ஹார்ன்பில்ஸ்ன்னு ஒரு பறவைகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பபூன்ஸ்னு ஒன்று நிறைய இருக்கு. விதவிதமான உயிரினங்கள் இங்க இருக்கு. அப்போ இது ஒரு பயோடைவர்சிட்டி. சரிங்களா? அதோட என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியா இப்படி இருக்கு, இந்த சைடு சைனா, டிபெட்டு, சைனாலாம் இருக்கு. இங்கேருந்து குளிர் காற்று வரும். இந்த குளிர் காற்று இந்தியாவுக்குள்ள என்டர் ஆகாம தடுக்கிறது யாருன்னா இங்க இருக்கக்கூடிய இமயமலை. இஃப் சப்போஸ் இந்த இமயமலை இல்லை அப்படின்னா இங்க இவ்வளவு மரங்கள், காடுகள், வளங்கள், இவ்வளவு விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த குளிர்கால் காத்து இங்க வந்துச்சு அப்படின்னா இது வறண்ட பகுதியா மாறி இருக்கும். ஸோ திபத்துலாம் நிறைய மரம் செடி கிடையாது. ஏன் சார்? குளிர்காற்று அங்கேருந்து இங்க வீசும். அதை தடுக்கிறது யாருன்னா இந்த இமயமலை தான். சரிங்களா? இதுல காடுகள் இருக்குது. ஸோ காடு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ், மரம் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், மெடிசன் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ராசஸிங், டீ, பலவிதமான இதெல்லாம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹில் ஸ்டேஷன், கோவில்கள்லாம் நிறைய இருக்குது. சுத்தி பார்க்கக்கூடிய டார்ஜிலிங், அது இதுன்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம
ஆறுகள், ரிவர்கள், அதுவும் வற்றாத ஆறுகள் இங்கேருந்து இந்த பனியிலேருந்து உருகி நிறைய ஆறுகள் வருது. பனியிலேருந்து உருகி வருது, மழை பெஞ்சு மான்சூன் அந்த மழைனாலும் நிறைய ஆறுகள் உருவாகி வருது. நமக்கு என்னெல்லாம் சார், யமுனை இருக்குது, கங்கா இருக்குது, காகர் இருக்குது, கோசி இருக்குது, தீஸ்தா இருக்குது, நிறைய ரிவர்ஸ், சங்கோஷ் இருக்கு, நிறைய ரிவர்ஸ் இங்க வருது. சரிங்களா? இது ஒரு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது. சப்கான்டினென்ட் அப்போ இது ஒரு துணைக்கண்டம் அப்படின்றத சொல்றோம். அப்போ அந்த காலத்துல இந்த வரலாறுலேருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சைனீஸ்ல யார் யாரெல்லாம் இங்க படையெடுத்து வந்தாங்க, இல்ல துர்க்ஸ் வந்து இங்க வந்தாங்க, எல்லாராலையும் ஈஸியா வர முடியல. ஏன் சார் வர முடியல? அப்போ இங்க சில பாசஸ் இருக்குங்க, அந்த பாசஸ் மூலியமா தான் வர முடியும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செங்கிஸ்கான், ஹன்ஸ், மங்கோல்ஸ் இவங்கெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னாங்க. ஆனா அவங்களால இமயமலையை தாண்டி வந்து அட்டாக் பண்ண முடியல. அதைய சுத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான் வழியா தான் வர முடிஞ்சது. அது என்னங்க, இப்ப இருக்கக்கூடிய சைனா நம்மள அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இந்த இமயமலையை தாண்டி தான் வரணும். அவங்களால இமயமலையை சட்டுன்னு தாண்டி வர முடியாது. அதனால இந்த இமயமலை நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மான்சூன் அந்த மழையை வந்து அந்த சைடு போக விடாத தடுத்து இந்த சைடுக்கே மழையை கொடுத்து நிறைய வளங்களை கொண்டு வரதும் இந்த இமயமலை தான். ஸோ இமயமலை நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இமயமலையை நான் முதல்ல ஆரம்பத்திலே என்ன சொன்னேன், ரெண்டா பிரிக்க முடியும். நம்ம ஒன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்னு நம்மளுடைய இமயமலை, அப்புறம் ஈஸ்டர்ன் அப்படின்றத சொன்னோம். இதை வேற விதமாகவும் பிரிக்க முடியும். இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கறாங்க. ஸோ இமயமலையை எப்படி பிரிக்க முடியும், லாங்கிடியூடினல்ல எப்படி சார் பிரிக்க முடியும் அப்படின்னா 4 பிரிச்சிருக்காங்க சார். ஒன்று காஷ்மீர் பஞ்சாப், சரிங்களா, இன்னொன்று குமாயூன் அப்படின்றாங்க, இன்னொன்று சென்ட்ரல் மத்திய நேபாள், இன்னொன்று அஸ்ஸாம் அப்படின்றத பிரிக்கிறாங்க. இதை வந்து என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த ரிவருக்கு இடையே இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த காஷ்மீர் பஞ்சாப் ஹிமாச்சல வந்து எந்த நதிக்கு இடையே இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சிந்து நதியும் நம்மளுடைய சத்லுஜும், இண்டஸ் ரிவரும் சத்லுஜும் இருக்கிறது அப்படின்றது. ஸோ இதை மேட்ச்ல உங்களுக்கு கொடுத்தா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். குமாவுன் அப்படின்றது எதுக்கு சார் அப்படின்னா சத்லுஜ் நதியும் காளி நதியும் இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மத்திய நேபாள், அப்ப நேபாளில் இருக்கக்கூடியது எது சார் அப்படின்னா இந்த காளியும் தீஸ்தாவும். அப்ப அஸ்ஸாம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த தீஸ்தா நதியும் திகாங் நதியும் இருக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க, திகாங் நதி அப்படின்றது. ஸோ இப்படியும் இந்த இமயமலையை பிரிக்க முடியும். ஸோ இமயமலையை 2ஆ பிரிச்சிருக்கோம். அதுல ஒரு டிவிஷன் இது, இன்னொரு டிவிஷன் நம்ம படிச்சது டிரான்ஸ்ல வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அந்த ஹிமாலயாஸ் தான் 3ஆ பிரிச்சோம், கிரேட்டர், லெஸ்ஸர், அவுட்டர், இல்லைன்னா ஹிமாத்ரி, ஹிமாச்சல், ஷிவாலிக் அப்படின்ட்டு நம்மளால பிரிக்க முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் சார் இமயமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான ஒரு டாபிக். சரிங்களா? அடுத்தது, ஸோ நம்ம இந்த மொத்த இந்தியாவையும் வந்து நம்ம 6ஆ பிரிக்க முடியும் அப்படின்றத பார்த்தோம். அதில் இமயமலை ஒன்று. ஸோ இமயமலையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இமயமலையில் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சு வைங்க, மேப்பை வச்சு படிச்சு வைங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெசர்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெசர்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் சொல்றதுக்கு இந்தியாவில் டெசர்ட்ஸும் இருக்கு அப்படின்றது ஒரு காரணம். ஸோ டெசர்ட்ஸ்ல என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா இந்தியாவில் வந்து தார் டெசர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏறத்தாழ இது என்ன அப்படின்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல பரப்பளவுல இருக்குது. இது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா 7வது பெரிய, இது 17வது பெரிய இதுவும், சப்டிராபிக்கல்ல பாத்தீங்கன்னா 9வது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப ராஜஸ்தான்ல 3ல் 2 பங்கு இந்த டெசர்ட் தான் இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? 2 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்கு இந்த டெசர்ட்ல. ஒண்ணுக்கு பேரு மருஸ்தலி, இன்னொன்னுக்கு பேரு பங்கார் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய டெசர்ட் உடைய டிவிஷன். ஸோ இந்தியாவில் எங்க சார் டெசர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான், ராஜஸ்தானுடைய இந்த ரீஜன்ல தான் இருக்கு. சிந்து நதியுடைய இந்த சைட்லையும் ஈஸ்டர்ன் சைட்லையும் இந்த ஆராவலிஸ் மலை தொடர்ச்சி இருக்கு, அதுக்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிறதா இந்த நம்மளுடைய டெசர்ட்ஸ். ஸோ தார் டெசர்ட்ஸ் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தார் டெசர்ட்ஸ்ல 2 பார்ட் இருக்குது. சரிங்களா? அந்த 2 பார்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். இங்க நீங்க இது கூடியே நம்ம இன்னொரு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் கேட்கிறேன், என்ன அப்படின்றத பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல என்னெல்லாம் காண்டினென்ட் இருக்கு அப்படின்னா நார்த் அமெரிக்கா இருக்கு, சவுத் அமெரிக்கா இருக்கு, ஆப்பிரிக்கா இருக்கு, சரிங்களா, ஏஷியா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்கு. ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கலர், இப்போ இந்த பகுதியை பாருங்க. சரிங்களா? இந்த பகுதியை பாருங்க. ஸோ இந்த பகுதியை பாருங்க, இது ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி, இது ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதி. சரிங்களா? இது அமெரிக்காவுடைய ஒரு பகுதி. நல்லா நோட் பண்ணுங்க,
இது 30 டிகிரி அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி இதுவும் பாருங்க ஒரு 30 டிகிரி. சரிங்களா? இது 0 டிகிரி அப்படின்னு நீங்க வச்சீங்க. நம்ம ஒரு இமேஜினரி லைன் ஒன்று போட்டீங்க அப்படின்னா எல்லா காண்டினென்ட், இது ஏசியா காண்டினென்ட், இந்த ஏசியன் காண்டினென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட், சரிங்களா, மேற்கு பகுதி கிட்டத்தட்ட 30ல பாலைவனம், ஆப்பிரிக்கால 30 மேற்குல பாலைவனம், நார்த் அமெரிக்கால 30ல பாலைவனம், அதே மாதிரி அமெரிக்கால பாருங்க 30ல பாலைவனம், ஆப்பிரிக்கால பாருங்க 30ல பாலைவனம், மடகாஸ்கர்ல 30ல பாலைவனம், ஆஸ்திரேலியால 30ல பாலைவனம். இதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஸோ இந்த காரணத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். பட் டெப்தா நம்ம பார்க்க வேணாம். ஏன்னா டிஎன்பிசியில அதுவும் குரூப் 4 எல்லாம் அப்படி அவ்வளவு டெப்த் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஸோ என்ன காரணம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஓஷன் கரண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஓஷன் கரண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஓஷன்ல ஒரு தண்ணி இப்படி ஒன்று போகுது சார், சரிங்களா? அதே மாதிரி இங்க கூலா இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம் வருது சார். இது ரெண்டும் இங்க கலக்குது. இதனால இந்த இடத்துல பாலைவனம் அப்படின்றத சொல்றாங்க. அதே தான் இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி கலக்கிற இடத்துல இந்த இடத்துல பாலைவனம். ஸோ ஓஷன் கரண்ட் தான் ஒரு காரணம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஒரு காரணம் அது. 2வது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஏர் பிரஷர், ஹை பிரஷர்ல இந்த இடத்துல. ஸோ இது லோ பிரஷர். இந்த இடத்துல காத்து என்ன ஆகும் அப்படின்னா மேல போகும். அதாவது இங்க இருந்து காத்து மேல வரும். மேல வந்துட்டு காத்து இப்படி போகுது இந்த திசை, நார்த் திசையில. ஸோ இங்க இருந்து மேல வருது, நார்த் திசையில போகுது. இந்த இடம் 30 டிகிரி வந்தோடனே திருப்பி அது கீழே வருது. இங்கேருந்து இங்க வந்த காத்து எல்லாம் மழை பெஞ்சு ட்ரையா இருக்கு, ஹீட்டா இருக்கு, கீழே வருது, ஹை ப்ரெஷர்ல கீழே வருது, ட்ரையான காத்து. ஸோ அதுல வாட்டர் வேப்பர்லாம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அதே தான் சார் இங்கேயும் வருது, இங்க வந்து கீழே வருது, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. ஸோ என்ன சொல்றோம், வார்ம் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகிற ஒரு ரீஜியனு. 2வது ஏர் வந்து ஹை ப்ரெஷர்ல இங்க வருது, இருக்கக்கூடிய வாட்டர் வேப்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. இது 2 தான் காரணம். இங்க பாலைவனம் எல்லா இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துல மட்டும் பாலைவனம். வெஸ்ட் பகுதியில ஒவ்வொரு கண்டத்திலையும் வெஸ்ட் பகுதியில பாலைவனம் இருக்கிறதுக்கு காரணங்கள் இதுதான் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்க கான்செப்சுவலா கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் சார் நம்மளுடைய டெசர்ட்ஸுக்கான காரணம், சரிங்களா? ஸோ நம்ம பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியானா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். 2வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அதாவது முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். இந்தியாவில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னெல்லாம், இமயமலையை பத்தி பார்த்தோம். ஸோ இமயமலையை எப்படி எல்லாம் பிரிக்க முடியும், எது உயரமானது, எப்படி எங்கேருந்து போச்சுன்னா எது தொடர்ச்சியா இருக்குது, சிவாலிக் மட்டும் தொடர்ச்சி இல்லாம இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது பாலைவனம். இந்தியாவில் ராஜஸ்தான் மட்டும்தான் பாலைவனம். அதுக்கு மேற்குல என்ன இருக்கு, கிழக்குல என்ன இருக்கு, பாலைவனத்தையே 2ஆ பிரிக்க முடியும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு கேட்கறது இல்லை, அதனால நம்ம அதை பத்தி டெப்தா பார்க்கல. இன்னும் நம்ம என்ன பார்த்தோம்னா உலகத்துல எல்லா இடத்துலயும் ஏன் மேற்குல மட்டும் பாலைவனங்கள் இருக்கு, ஏன் வெஸ்டர்ன் சைட்ல மட்டும் பாலைவனம் இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா நார்தர்ன் பிளேட்ஸ், அப்போ கங்கை நதி இருக்குது, அதங்க சமவெளிகள் இருக்குது, அதை பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னன்னா பீடபூமி, அந்த பீடபூமிகளை எப்படி எல்லாம் பிரிக்க முடியும், அதுக்கப்புறம் தீவை பத்தி, கோஸ்டல் பிளைன்ஸ் பத்தி, அதெல்லாம் பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.